அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். அல்சியா சேனலில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாடி தோட்டத்தை காட்ட போகிறேன். நேற்று ரோஜா தோட்டத்தில் போய் இந்த ஒயிட் கலர் ரோஜா செடி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 75 ரூபா. வள்ளியூரில் வாங்கினேன். இதுக்கு வந்து இந்த தொட்டி வாங்கிட்டேன். இதுக்கு மண் கலவையெல்லாம் நம்ம ஏற்கனவே இங்கே போட்டு வச்சுருந்த இந்த மண் கலவையிலேருந்து எடுத்து உரம் மண் என்ன இருக்குது, மண்புழு உரம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம தட்டி போடுறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து என்ன மல்லினா ராஜமல்லின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு கொப்பில் ஒரே ஒரு பூ தான் பூக்கும். ஒரு கொப்பில் ஒரு பூ தான் பூக்கும். இதில் ஒன்று வாங்கினேன் ராஜமல்லியில். இது வந்து ரோஸ் கலரில் 2 கலர் கட்டுற மாதிரி இருக்குது. டார்க் ரோஸும் லைட் ரோஸும் நல்லா இருக்குது. இது லைட்டு பிங்க் கலர். அந்த எட்வர்ட் ரோஸ் கிடையாது, இது வேறு கலர். இது வந்து கீழே சரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு இதை நடுறதை உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா இப்போ சரியான வெயில். வீடியோக்காக வேண்டி தான் வெயிலேருந்து எடுக்கிறதுக்கு வந்து அந்த செடியை காட்டலாம், பூவெல்லாம் பூத்திருக்க செடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதை காட்டலான்னு. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா இந்த இதை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சிக்கனுக்கு புதினா இலை பறிக்க வந்தேன். புதினா இலையை அப்படி பறிக்காமல் விடாதீங்க. ஏன்னா அப்படி பறித்தா தான் அதில் இது வரும், துளிர். இப்போ பாருங்கள், இந்த வெயிலுக்கு கரியுது பாருங்கள். இதை கொஞ்சம் நிழலில் எடுத்து வைக்கணும். இவ்வளோ பறிச்சிருக்கேன், போதும். அதே மாதிரி இந்த ரோஜாவுக்கும் இனிமேல் இந்த இதெல்லாம் எடுத்துடணும். இந்த கீரையெல்லாம் எடுத்தால் தான் ரோஜா நல்லா வளரும். இது வந்து 7 days. இப்போ ரோஜாவாக தான் எனக்கு ஆசையாக இருக்குது, வாங்கியிருக்கேன். இது வந்து ஓரமாக நிழல் படுற இடத்துல வச்சுருவோம். ஏற்கனவே ஒரு குரோட்டன்ஸும் 2 ரோஜாவும் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது. இது கூடவே இது இருக்கட்டும். 2 ரோஜா, ஒரு குரோட்டன்ஸ். அப்புறம் இந்த பூவை பாருங்கள். அது இது வந்து நான் வந்து தர்பூசணி விதையும் போட்டேன், சுரைக்காயும் போட்டேன். எதுன்னு தெரில. இதுக்கு ஒரு கொடி கட்டணும். இந்த நல்லா வளர்ந்துட்டு வெண்டைக்காயெல்லாம் மொட்டு வந்துட்டு. இந்த ரோஜாவில் இந்த குச்சி வந்து தண்ணி டியூப்பு பண்ணிட்டு உடஞ்சிட்டு இது வரலை, அப்படியே கரிஞ்சிருச்சு. இதை எடுத்துரும். இது மணத்தக்காளி. சுண்டைக்காய் நட்டி வச்சது துளிர் வந்துட்டு. அதுக்கப்புறம் பிரண்டையை வந்து நிழலில் வைக்க சொல்கிறாங்க. அப்போ தான் அது நிறைய இதுங்குமா. இதை பாருங்கள், இதை அப்படி நிழலில் வைக்கும். வச்சா தான் இந்த இலை க்ரீன் கலரில் எப்படி இருக்குமா, அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி கொடியை பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்துட்டு. அங்கேருந்தே இங்கே வந்துட்டு தூதுவளையும் நல்லா தழுத்துட்டு. இதுவும் தர்பூசணி தான். நம்ம வந்து தொட்டியெல்லாம் எடுத்து தனித்தனியாக எல்லாம் எடுத்து நடணும். இப்போ இந்த தொட்டியில் உள்ள தக்காளியெல்லாம் பிடிங்கிட்டேன். இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ணணும், ரோஜா, இந்த மல்லி, அது என்ன மல்லி, ராஜமல்லி வாங்கிட்டு வந்துடலாம், அதையும் நட்டி வைக்கணும். இந்த தக்காளியில் நல்லா பூ வந்துட்டு. நம்ம வீட்டு உரம் தாங்க, வீட்டு உரம் வைங்கங்க, நல்லா வரும். இது தண்டங்கீரை. இது மிளகாய் நல்லா வந்துருச்சு பாருங்கள், உரம் வச்சோன்னே. முருங்கைக்காய் இன்றைக்கி பறிக்கலை. இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். கீழே போய் சமையலை பார்க்கலாம். முருங்கைக்காய் கிடக்கு 4, இது ஒன்று 5 கிடக்குது.
இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். சீத்தாப்பழத்தை அணில் வந்து கடிச்சிடாமல் இருக்க ஒரு ஒரு துணியை வந்து கட்டி விடணும். 3 கிடக்கு. சரி, இந்த செடியை நம்ம என்ன பண்ணணும், ஓரமாக வச்சிடலாம். அடிக்கிற காற்றுக்கு சரிஞ்சிடக்கூடாது. தண்ணி இப்படி ஊற்றி விட்ரும். இது வந்து அணில் குருவிக்காக வேண்டி 2 சட்டியில் தண்ணி வைக்குவேன். காகம் அணில் குருவி வந்து அவன்னைக்கு இதை வந்து குடிச்சிட்டு போவோம். சரி, இன்றைக்கி வந்து இப்போ கீழே போவோம். நான் வந்து கீழே போய் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச பூவை காட்டுறேன். 3 நாளைக்கு ஒரு மட்டும் சேர்த்து பாக்ஸில் வச்சு தான் அதை வந்து தொறுப்பேன். இப்போ கீழே போவோம். இந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா